இம்மீடியட் போஸ்ட் ஆப் பீரியடில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மெயின் திங் உங்களுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் இல்லை பெயின் கில்லர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருக்கிற டேப்லெட்ஸ் எல்லாம் கண்டினியூ பண்ணுங்கள். அது ஒரு வாட்டர் ப்ரூஃப் ட்ரெஸ்ஸிங்காக இருந்ததுன்னா அவசியம் டெய்லி குளிக்கிறதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது. ஸோ மேக் ஷுவர் அதை க்ளீனாக நீங்கள் வச்சிருக்கிறது ரொம்பவே அவசியம். அண்ட் ரொம்ப அதிகமாக குனிஞ்சு வெயிட் டைரெக்டாக கீழேந்து தூக்குறதையும் அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். இப்போ நீங்கள் அந்த ஒரு பிளாஸ்டர் எடுத்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு அடுத்தது ஹவு டு யூ டேக் கேர் அப்படின்னா, அந்த ஒரு இடத்துல நம்ம என்றைக்குமே நார்மலாக சோப்பு போட்டு தேய்ச்சி குளிக்கிறதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது. ஏன்னா அந்த ஸ்கின்னுங்கிறது கம்ப்ளீட்டாக அந்த நேரத்துக்கு ஹீல் ஆகிருக்கும். அதை க்ளீனாக வச்சுக்கிறது தான் நம்மளுக்கு இருக்கிறதுலேயே முக்கியமான ஒரு விஷயம். பட் ஒரு ரொம்ப மைல்டான ஒரு சோப் யூஸ் பண்ணுறது முக்கியம். அண்ட் அதே மாதிரி அதை ஒரு பேட் ட்ரை பண்ணி டவலால் க்ளீனாக வச்சுக்கிறதும் ரொம்பவே முக்கியம். ஸோ உங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் தொப்பை அதிகமாக இருந்தது, ஃபால் ஃபார்வர்ட் ஆகிய ஒரு மடிப்பில் இருக்குது, எப்பொழுதுமே அந்த இடம் ஈரமாகவே இருக்கும் அப்படின்னா அப்பப்போ நம்ம அது டவல் வச்சு ஒத்தி எடுத்து அது ட்ரையாக இருக்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் கண்டிப்பாக என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, ஆயில் டைரெக்டாக அந்த ஊண்டில் அட்லீஸ்ட் இனிஷியலாக ஒரு 1 மந்த்துக்கு போடாமல் இருக்கிறது முக்கியம். ரொம்ப அதிகமாக மஞ்சள்லாம் தேய்ச்சி வயத்து பகுதியில் குளிக்கிறதையும் அவாய்ட் பண்ணுறது முக்கியம். அண்ட் இந்த பெயினை எப்படி நம்ம ரிலீவ் பண்ணலாம், ஒரு சின்ன சின்ன விஷயம்னா, நம்மளுக்கு சில சமயம் பார்த்தீங்கன்னா இந்த பெயின் மேலே நம்மளுக்கு ஒரு காஃப் பண்ணும்பொழுதோ இல்லை ஒரு நல்ல வாய் விட்டு சிரிக்கும் பொழுதோ அந்த இடம் வலிக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஒரு நேரத்தில் ஒரு பில்லோ மாதிரி ஏதாவது நீங்கள் அப்டமனில் வச்சுட்டு அந்த ஒரு ப்ரெஷர் கொடுத்து நீங்கள் அந்த மாதிரி சிரிச்சிங்க இல்லை காஃப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஒரு ஸ்டிச்சில் ஒரு பெயின் இருக்காது. அதே மாதிரி பெட்டிலேருந்து எழுந்துக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் டைரெக்டாக எழுந்துக்கிறத அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு சைடில் படுத்துட்டு காலை மடக்கி அதுக்கப்புறமா எழுந்துக்கிறது will also help in அந்த ஒரு ஸ்டிச் பெயின் ரிலீவ் பண்ணுறதுக்கு. அப்புறம் அந்த ஒரு சிசேரியன் ஸ்கார் மசாஜ், அதாவது கம்ப்ளீட்டாக அந்த ஒரு ஸ்கார் ஹீல் ஆனதுக்கு அப்புறமா அந்த ஒரு ஸ்கார் பகுதியில் நம்ம ஒரு மாய்ஸ்சரைசர் மாதிரி எதையாவது போட்டுட்டு அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட்டில் அந்த ஒரு ஸ்கார் மசாஜ் கொடுக்கும்போது அந்த கீழே இருக்கிற அந்த அதேஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரிலீஸ் ஆகி அதுவுமே நம்மளுக்கு ஒரு பெயின் ரிலீஃப் அண்ட் பிற்காலத்தில் ரொம்ப அதிகமாக அந்த இடம் கல் மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ யாரெல்லாம் டாக்டர் கிட்ட போகணும்னா, ஒரு இமீடியட் போஸ்ட் ஆப் பீரியடில் அந்த இடத்துல ரொம்ப செகப்பாக இருக்குது, இல்லைனா ஒரு பஸ் மாதிரி ஏதாவது டிஸ்சார்ஜ் மாதிரி நம்மளுக்கு அந்த இடத்துலேருந்து வழியுது, இல்லை அந்த ஒரு ஸ்டிச் போட்ட இடமே கொஞ்சம் விரிஞ்ச மாதிரி இருக்குது, இல்லை ரொம்ப அதிகமாக வலி எடுத்து ஒரு ஃபீவர் மாதிரி ஏதாவது இருக்குன்னா மேபி சைன்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக உங்கள் டாக்டர் இமீடியட்டாக பார்க்குறது வில் பி இம்பார்ட்டன்ட். ஸோ சிசேரியன் ஸ்டிச்சிங்கிறது இப்போல்லாம் நம்ம அப்சார்பபிள் சூச்சர்ஸ் தான் மோஸ்ட்டாக போடுறோம். ஸோ அதனால் நம்மளுக்கு அவ்வளோ ஒரு வலியும் இருக்கிறது கிடையாது. அண்ட் இதை நம்ம கரெக்டாக க்ளீனாக நம்ம இந்த மாதிரி ஒரு போஸ்ட் ஆப் கேர் கொடுத்தோம்னாலே ஈஸியாகவே அது நம்மளுக்கு ஹீல் ஆகிறதுக்கு இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். ஸோ அதை பற்றி பயப்படணுங்கிற அவசியம் கண்டிப்பாகவே கிடையாது.